பாதுகாப்பு படையினர் புதுமாதுளன் பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது கடற்புலிகளின் இந்த வள்ளத்தை கைப்பற்றினர். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கடற்புலிகளின் வள்ளம் இதுவாகும். இந்த வள்ளம் ரோடா படைகளை பின்தொடர்ந்து தாக்கும் வள்ளம் என்பது தெரிய வந்துள்ளது. 37 அடி நீளமான இந்த வள்ளம் ஃபைபர் கிளாஸால் உருவாக்கப்பட்டது. 496 குதிரை வலு கொண்ட 2 என்ஜின்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 8 சிலிண்டர்களை இது கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மணிக்கு 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வல்லமை இது கொண்டுள்ளது. தூரத்திலிருந்து இயக்கும் கருவி மூலம் எல்டிடியினர் இதனை இயக்கியுள்ளனர். இந்த வள்ளம் கைப்பற்றப்பட்டமை படையினருக்கு கிடைத்த வெற்றி என 55வது படையணி தலைவர் பிரிகேடியர் பிரசன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த வள்ளத்தின் முகப்பகுதியில் 8 அடி நீளமாக கிளைமோர் குண்டு பொருத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கிளைமோர் குண்டு 200 கிலோகிராம் வெடிப்பொருட்களை உள்ளடக்கியுள்ளது. கடலில் எந்தவொரு வள்ளத்தையோ கப்பலையோ தாக்கும் வல்லமை இது கொண்டுள்ளது. 2 பெட்ரோல் என்ஜின்களும் இந்த வள்ளத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மற்றும் சாலை பிரதேசங்களை உள்ளடக்கும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த 2 தொடர்பால் நிலையங்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். பனைமரங்கள் கூடுதலாக காணப்படும் இப்பிரதேசத்தில் எல்டிடியினர் ரேடார் கருவிகளை பொருத்தியிருப்பதாக படையினர் நம்புகின்றனர். எல்டிடியினர் இப்பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய போது அக்கருவிகளை சேதப்படுத்தியுள்ளனர்.